வேர்களை தேடி தமிழ்நாடு அறக்கட்டளையின் ஒரு அங்கம் சவுத் புளோரிடா கிளை. புலம்பெயர்ந்து அயல் நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்களின் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பது தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகள். முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தின் சுவை மட்டுமல்ல, முத்தமிழின் தித்திப்பும் நிறைந்தது சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம் அரசு பள்ளிகளின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செயலாற்றி வருகிறது தமிழ்நாடு அறக்கட்டளையின் சவுத் புளோரிடா கிளை. மேச்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஜாரிக்கொண்டலம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, நெய்க்காரப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி, அருநூத்துமலை அரசு பழங்குடியினர் நல உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளை தத்தெடுத்துக் கொண்டு அங்கு பயிலும் மாணவர்களுக்கான திட்டங்களை வகுக்கத் தொடங்கியது அறக்கட்டளையின் சவுத் புளோரிடா கிளை. தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் ABC திட்டம் இப்பள்ளிகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் கவனம் தேவைப்படும் மாணவர்களிடம் தமிழ், ஆங்கிலம், கணிதம் ஆகிய பாடங்களில் சரளத்தன்மையை உருவாக்கிட முழு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. மேற்கண்ட பள்ளிகளில் இந்த கல்வியாண்டில் கல்வியில் பின்தங்கியவர்களாக கண்டறியப்பட்ட 304 மாணவர்களை தேர்வு செய்து சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் வழியமைக்கும், வலிமை சேர்க்கும். தமிழ்நாடு அறக்கட்டளையின் இந்த திட்டத்தின் பலனாக இதுவரை 23 விழுக்காட்டுக்கு மேலான மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள். இது வியத்தகு மாற்றம் என்கிறார்கள் கல்வியாளர்கள். கண்டும் காணாமல் விடப்படும் அவர்களை கண்டுகொண்டு அக்கறை காட்டும் பொழுது அவர்களுக்கு சர்க்கரையாய் இனிக்கிறது கல்வி. இந்த பள்ளிகளில் மேல்நிலை வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட மென்திறன் மேம்பாட்டு பயிற்சியில் சுமார் 500 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். கல்வியின் நோக்கமும் உயர்கல்வியின் அவசியமும் இந்த பயிற்சியின் மூலம் ஒவ்வொரு மாணவர்களும் பெறுகிறார்கள். இந்த பயிற்சிகள் மாணவர்களை உயர்கல்விக்கு வழிநடத்துகிறது. பயிற்சியின் நிறைவில் மாணவர்கள் வழங்கும் பின்னூட்டம் நம்மை பிரமிக்க வைக்கும். கல்வியில் இலக்கை எட்டிப்பிடிக்க மாணவர்களின் உடல் நலனும் கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்துரும். உடல் நலனின் அவசியத்தை அறிந்து கொண்ட அறக்கட்டளை பெண் குழந்தைகளின் உடல் நலன் சார்ந்த செயல்பாடுகளையும் இந்த பள்ளிகளில் செயல்படுத்தி வருகிறது. பழங்குடியின மக்கள் படிக்கும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக அறக்கட்டளை மேற்கண்ட செயல்பாடுகள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. மாதவிடாய் சுழற்சி காலத்தில் பயன்படுத்தத்தக்க சத்துபானம் பள்ளி மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. புரதச்சத்து மிக்க உணவுகள், நாப்கின்கள் மற்றும் கை கழுவும் கிருமி நாசினி ஆகியவை அடங்கிய சுகாதார தொகுப்பை மாணவர்களுக்கு வழங்கியதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. And many things they are giving every year. So now they are giving, last year also they have given the napkin for you. This year also they are giving the napkin. இதனால் 1600க்கும் மேற்பட்ட மாணவிகளின் முகத்தில் புன்னகை பூத்திருக்கிறது. சமூக நீதி என்பது எல்லோருக்குமான வரம். பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வர் பலர் என்கிறது திருக்குறள். வேந்தன் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடும் எல்லா அமைப்புகளும் எல்லோருக்குமான நன்மையை செய்திட விளைகிறது இந்த திருக்குறள். திருக்குறளின் பொருளாக தமிழ்நாடு அறக்கட்டளை செயல்பாடுகள் உரியவர்களை சென்று சேருகிறது. தமிழ்நாடு அரசு 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் சீருடை வழங்குகிறது. தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் அருநூத்துமலை பள்ளியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 182 மாணவர்களுக்கு சீருடை வழங்கி மகிழ்ந்தது. தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பாக எங்கள் பள்ளியில் பயிலக்கூடிய 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சுமாராக 182 மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அறக்கட்டளையின் மூலமாக இன்று சீருடைகள் வழங்கப்பட்டது. இது எங்கள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. கல்வி என்பது பாட புத்தகங்களை படிப்பதோடு முடங்கி விடுவதல்ல. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி என்ற பாவேந்தரின் படிப்பினையை பள்ளிகளில் சேர்த்திருக்கிறது அறக்கட்டளை. அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்பெறும் நூலகம் ஓர் ஆலயம் கலைத்திறன் போட்டிகள் சேலம் மாவட்டத்து பள்ளிகளையும் சென்றடைந்துள்ளது. மகிழ்வோடு மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்று வாசிப்பின் அவசியத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை அறிந்து கொள்ள வழிகாட்டுவதும், இலக்கு நோக்கி வெற்றி நடை போட வைப்பதும், ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளும் உரையாடலை ஏற்படுத்துவதும், கடந்தால் பெற முடியாத காலத்தின் அவசியத்தை அறிந்திட அறிவுறுத்துவதும், இடுக்கண் வரும் நேரங்களில் இயல்போடு வெற்றி நடை போட கற்றுத்தருவதும், தலைமைத்துவத்தை தான் பங்கேற்கும் பணிகளிலெல்லாம் பெற்றிட வழிகாட்டுவதும், உயர்கல்வியின் நோக்கத்தை உணர்த்துவதும் அவசியம் என்பதை உணர்ந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு இதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. வெற்றி பெறுதல் என்பது வாய்ப்புகளை பயன்படுத்துதலில் தொடங்குகிறது.
கல்லூரிக்கு விண்ணப்பிப்பது தொடங்கி கல்வி உதவித்தொகை வாய்ப்புகள், தொழில் முனைவோர் வழிகாட்டுதல்கள், பயிற்சி பணி வாய்ப்புகள் குறித்த அறிவுறுத்தல்கள், வேலைவாய்ப்பு குறித்த உரையாடல்கள் அத்தனையும் இந்த பள்ளிகளில் மாணவர்களோடு நிகழ்த்தி வருகிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. மெல்ல கற்கும் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்பட பேசும் பேனா என்ற தனித்துவமான கருவியின் மூலமாக சுய கற்றல் முறையை தமிழ்நாடு அறக்கட்டளை அறிமுகம் செய்திருக்கிறது. அறக்கட்டளை சார்பில் அயல்நாட்டில் படிக்கும் தமிழ் மாணவர்கள் தமிழ்நாட்டு பள்ளிகளில் பயிற்சி மாணவர்களாக பங்கேற்று பண்பாட்டு பகிர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். The school's environment was very nice, and not only did I teach them many different things, not just subjects but just generally about the USA, but they also taught me and gave me insight into how Indian education and the Indian school environment is, and I think it was very beneficial for both of us. ஆளுமைகளின் அரவணைப்பும் அமெரிக்காவின் அடையாளமாக மாறி நிற்கும் தமிழ்நாடு அறக்கட்டளை புளோரிடா கிளையின் ஈடுபாடும் சேலம் மாவட்டத்து அரசு பள்ளிகளின் கல்வி நிலையை மேம்படுத்தி வருகிறது. கனவுகள் மெய்ப்படும் என்பது கற்றோர் மொழிவது. மெய்ப்படும் கனவுகளை விதைப்பது கல்வியாளர்களின் கடமையாகும். ஆலமரமாய் விழுதுகள் பரப்பி நிற்கும் நாம் வேருக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். அறக்கட்டளையின் புளோரிடா கிளையின் நற்செயல்கள் தொடர கரம் கோர்ப்போம் வாருங்கள்.